பாரம் எவ்வளவு கவலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அப்புறம் அதை தியானிச்சு அதுல ஜெபிக்கும் போது ஜெபம் வேற ஷேப் ஆயிடுது. இல்லைன்னா அந்த ஜெபம் எப்படி ஷேப் பண்ணப்படும், அந்த ஜெபத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும், அதில் அப்படியே நம்முடைய கவலையெல்லாம் பார்க்கலாம், நம்முடைய பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் ஜெபத்தை பாருங்க அப்படிதான் இருக்கும். புலம்பிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே அது பிரச்சனை இது பிரச்சனை, என் புருஷன் இப்படி என் மனைவி இப்படி இது அப்படியே அது அப்படின்னு வெறும் அந்த புலம்பல் தான் இருக்கும். அவங்களுடைய கவலையின் வடிவம் அல்ல ஜெபத்துல தெரியும். ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும்னா அது விசுவாசத்தால் நிறைந்திருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும், வெற்றியை நமக்கு தரும். அதனால வசனத்துக்கு போய் வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். பிரேயிங் த பைபிள்ங்கிற ஒரு மெத்தடை தான் நம்ம போதிச்சுட்டு வரோம். சரி, இதுக்கு சங்கீதம் ஜெபத்துக்கு ரொம்ப